Hey guys, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு லஞ்ச் ரெசிபி தான். பன்னீரை வச்சு சீரக சம்பா பன்னீர் பிரியாணி. சீரக சம்பால எப்படி உதிரியா பன்னீர் பிரியாணி செய்யறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இந்த பன்னீர் பிரியாணி செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சீரக சம்பா ரைஸ், ஆனியன் டொமேட்டோ, கிரீன் சில்லி, கசூரி மேத்தி, கீ, ஆயில், curd, ginger garlic paste, coriander leaves, mint leaves, paneer, garam masala, red chili powder, turmeric powder, coriander leaves, spices, salt, sugar. இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் curd சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் லீவ்ஸ் 1 ஸ்பூன், சுகர் 1 ஸ்பூன், சால்ட் 1 ஸ்பூன், கொரியாண்டர் லீவ்ஸ், கசூரி மேத்தி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம பன்னீரை போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு மசாலா எவ்வளோ வேணுமோ நீங்கள் இந்த கர்டோடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நம்ம பிரியாணி அந்த சாட்டே பண்ணும் போது நம்ம மசாலா சேர்க்க மாட்டோம். இப்போ பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா மேரினேட் பண்ணுறதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். பன்னீர் சாஃப்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிஞ்சிடும். ஸோ அதனால் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி டைம் நம்ம பாஸ்மதி ரைஸ்லேயே பண்ணுறதுனால ஒரு சேஞ்சுக்காக சீரக சம்பாவில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலேயுமே நல்லா உதிரியாக குழையாமல் வரும். இப்போ இதை நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரில் 2 கரண்டி ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நல்லா ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு. நல்லா இந்த பேஸ்ட்டோட வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ ஒரு சின்னதாக ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரம் நீங்கள் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 சேர்த்துக்கலாம். இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம தயிர் சேர்க்குறோம் பன்னீரில். ஸோ அதுவே புளிப்பாக இருக்கும். ஸோ அதனால் சின்ன தக்காளியாக தான் 1 சேர்த்துருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் நம்ம ஆல்ரெடி அந்த பன்னீரோட மேரினேட் பண்ணி வச்சுருந்ததுனால கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சீரக சம்பா அரிசி சேர்த்துக்கிறேன். அதை நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த சீரக சம்பா சேர்த்துக்கிறேன். நான் 500 அரிசி சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, 10 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறிக்கலாம். நம்ம இது நல்லா கொதி வரணும். கொஞ்சம் பொறுமையாக கிளறுங்க. இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் எடுத்துட்டு நான் இப்போ திறந்து பார்க்குறேன். பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. பாஸ்மதி ரைஸ் மாதிரியே. இப்போ நம்ம கிளறுவோம். பொறுமையாக கிளறுங்க, அரிசி உடையாத மாதிரி. பாருங்கள், உதிரியாக வந்திருக்கு, குலையாமல்.
அந்த பன்னீரும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த மசாலாலாம் நல்லா பன்னீரில் போயிட்டு நல்லா ஒட்டியிருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா உதிரியாக வந்திருக்குது. இப்போ நம்ம இறக்கிட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான ஜீரக சம்பா பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லா உதிரியாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.